application of Ellingham diagram பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அப்சர்வேஷன் என்னங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்சர்வேஷனில் என்ன பண்ணோம், ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டெல்டா ஜியாக இருந்ததுன்னா த ரியாக்ஷன் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸிபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கும் சர்டைன் டெம்பரேச்சர் ரேஞ்சை சூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். எல்லிங்ஹாம் டயக்ராமை அப்ளை பண்ண போகிறோம். சரி, இதுக்கு முன்னால் ஸோ ஒரு மெட்டல் ஆக்சைடு எப்படி மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது அந்த ரியாக்ஷனை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மெட்டல் ஆக்சைடு சே திஸ் இஸ் மெட்டல் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அனதர் மெட்டல் ரெடியூஸ் பண்ணுது, திஸ் இஸ் மெட்டல் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மெட்டல் ஆக்சைடு ஆஃப் மெட்டல் 1 reduces with the reducing agent of metal 2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், மெட்டல் 2 ஓட ஆக்சைடு கிடைக்கும், ப்ளஸ் மெட்டல் 1 வந்து மெட்டலாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மெட்டல் 1 ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் ஆகிடுச்சு, மெட்டல் 2 மெட்டல் ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. சரியா? திஸ் இஸ் யுவர் ஆக்சிடைசிங் ப்ராசஸ் and this is your reducing process. கிளியரா? ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், டெல்டா ஜி ரேஞ்ச் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்டேபிள், அப்படி இருந்தால் தானே இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்க முடியும். இது ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னால் இதனோட டெல்டா ஜி வேல்யூ என்னவாக இருக்கணும், மோர் நெகட்டிவாக இருக்கணும். அது அல்லது இந்த மெட்டல் ஆக்சைடோட டெல்டா ஜி வேல்யூவை விட லெஸ்ஸராக இருக்கணும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அப்ளிகேஷன்ஸ் போகலாம். அப்ளிகேஷன்ஸை 3 டைப்ஸாக செப்பரேட் பண்ணலாம், 3 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதில் டைப் 1 ஃபஸ்ட் டைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரிஜினுக்கு எபோவ், ஆரிஜினுக்கு மேலே. ஸோ எல்லிங்ஹாம் டயக்ராம் ஞாபகம் இருக்கு இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் டெல்டா ஜியையும் எடுத்துக்குவோம். ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் ஆரிஜின். ஸோ அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். இது என்ன ஸ்ட்ரைட் லைன், கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன். சரியா? ஸோ தட் இஸ் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன். இது மட்டும் என்னவாக இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும். ஸோ மிச்சம் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஸ்லோப்பு. திஸ் இஸ் யுவர் ஆரிஜின். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எல்லிங்ஹாம் டயக்ராமை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஆரிஜினுக்கு மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ். அடுத்தது டைப் 2ல் எனி 2 லைன்ஸ். தேர்ட் டைப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய லைன்ஸ். சரியா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு எபோவ் தி ஆரிஜின். ஆரிஜினுக்கு மேலே இருக்குது அப்படின்னால என்ன மீனிங், டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ ஆரிஜினுக்கு கீழேனா நெகட்டிவ்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நமக்கு என்ன தெரியும், டெல்டா ஜி வேல்யூ மோர் நெகட்டிவாக இருந்ததுன்னா மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிள் இல்லையா? ஸோ அப்போ டெல்டா ஜி வேல்யூ இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போது மெட்டல் ஆக்சைடு அன்ஸ்டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், மெட்டல்ஸு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆரிஜினுக்கு மேலே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே என்னவாயிடும் அப்படின்னா ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது ஆட்டோ ரிடக்ஷன் நடக்கும். அங்கே ஆட்டோ ரிடக்ஷன் பாசிபிள்.
சரியா? ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எனி 2 லைன்ஸ், எந்த 2 லைனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு லைன் இப்போ எந்த 2 லைனை கன்சிடர் பண்ணிங்கனாலும் என்னவா இருக்குது, ஒன்று மேலே ஒன்று கீழே, மேலே கீழே. ஸோ இப்போ இது ரெண்டே கன்சிடர் பண்ணால் இந்த லைன் மேலே இருக்குது, இந்த லைன் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த 2 லைனை வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த 2 லைனை எடுத்துட்டிங்கனாலும் இப்போ என்னவா இருக்கும், மேலே இருக்க லைனோட டெல்டா ஜி வேல்யூ மோர் இல்லையா? ஸோ இங்கே வந்து இது மோர். இப்போ இந்த 2 லைனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதனோட டெல்டா ஜி வேல்யூ மோர், இது வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெல்டா ஜி வேல்யூ லெஸ்ஸாக இருந்ததுன்னா மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிள். ஸோ அப்போ மோராக இருந்ததுன்னா மெட்டல் ஸ்டேபிள். அப்போது இந்த லைனில் இருக்கக்கூடிய மெட்டலை இந்த லைனில் இருக்க மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நாம் சூஸ் பண்ணலாம். அதுதான் என்னது செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ எந்த 2 லைனை எடுத்துட்டாலும், இந்த 2 லைன் தான் இல்லை, இதை எடுத்துக்கலாம். இந்த 2 லைனை எடுத்துட்டிங்கன்னா இந்த லைனோட டெல்டா ஜி வேல்யூ லெஸ்ஸர் தென் திஸ் டெல்டா ஜி வேல்யூ. ஸோ அப்போ திஸ் மெட்டல், திஸ் லைன், the corresponding metal reduces this metal oxide into metal. சரியா? ஸோ இப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைடிலிருந்து மெட்டலை பிரித்து எடுக்க இந்த லைனில் இருக்கக்கூடிய மெட்டலை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக சூஸ் பண்ணலாம். அதுதான் செகண்ட். தேர்ட் லைன் இன்டர்செக்டிங் லைன். இந்த 2 இன்டர்செக்டிங் லைனை எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன், இந்த 2 லைனை கன்சிடர் பண்ணலாம். இந்த லைன் வந்து இப்போ அயன் வந்து அயன் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகக்கூடிய லைன். சரியா? ஸோ அயன் ஆக்சைடோட ஃபார்மேஷன் லைன் இது. ஸோ இந்த லைன் வந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் லைன். ஸோ இந்த லைனில் ஸ்லோப் பாசிட்டிவ், இந்த லைனில் ஸ்லோப்பு நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த 2 லைனும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் சர்டைன் டெம்பரேச்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து இதில் வந்து டிகிரி செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம் டெம்பரேச்சரை. அதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த டெம்பரேச்சர் கூட என்ன பண்ணிக்கணும், +273 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும், கெல்வின் ஸ்கேல் கிடச்சிரும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் தட் மீன்ஸ் இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு மேலே என்ன ஆகிடுது, இந்த லைன் மேலேயும் இந்த லைன் கீழேயும் வந்துடுது. சரியா? ஸோ இந்த லைன் மேலேயும் இந்த லைன் கீழேயும் வந்துடுது. ஸோ அப்போ இப்போ இங்கே மெட்டல் ஸ்டேபிள், மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிள். ஸோ அப்போ என்ன ஆகிடும், இந்த டெம்பரேச்சருக்கு மேலே இந்த கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைடில் இருந்து மெட்டலை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த கார்பனை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்பன் நிறையா இடங்களில் மெட்டல் ஆக்சைடு லைனை கட் பண்ணுது. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரை என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் தேர்ட் பாயிண்ட். சரியா? ஸோ இது 3 தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸு. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸு, அபவ் த ஆரிஜின் ஆட்டோ ரிடக்ஷன் நடக்கும். அதுக்கு எந்த மெட்டல் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த 2 லைனை எடுத்திங்கனாலும் கீழே இருக்க லைனோட மெட்டல் மேலே இருக்க லைனோட மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட், 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சருக்கு மேலே கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். சரியா? தட்ஸ் ஆல். இதுதான் என்னது அப்ளிகேஷன் ஆஃப் எர்லிங்ஹாம் டயக்ராம்.